பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் தம்முடைய அன்பிலே மாறாத உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 31ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்கக்கூடாத குணமாகிய சண்டை போடுதலை குறித்து தியானித்து, சண்டை பண்ணுகின்றவர்களாக இல்லாமல் கர்த்தருக்குள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சண்டை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிநபர்கள் அல்லது குழுக்கள் அல்லது நாடுகள் அல்லது குடும்பங்கள் இடையிலான ஒரு மோதலாகும். தற்காப்பு, கருத்து வேறுபாடு, போட்டி, பொறாமை அல்லது உணர்ச்சி மற்றும் உளவியல் காரணங்களின் விளைவாக அல்லது பல்வேறு காரணங்களுக்காக இந்த சண்டைகள் ஏற்படுகின்றன. ஆங்கிலத்தில் சண்டை என்பதை ஃபைட், குவாரல், பேட்டல் என்று சொல்லுவார்கள். ஒருவரின் எண்ணங்கள், உணர்வுகள், மனப்பான்மை, நிதானம் போன்றவற்றில் ஒற்றுமை இல்லாத போது இந்த சண்டை ஏற்படுகின்றது. பொதுவாக தமிழில் கூடி வாழ்ந்தால் குடும்பத்திற்கு கோடி நன்மைகள் என்று சொல்வார்கள். இவ்வாறு சொல்வதோடு மட்டுமில்லாமல் அதற்கு உதாரணமாக முன்பெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இப்போது உள்ள தலைமுறை மக்களாக இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்த தலைமுறையில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, இவ்வாறு இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. காரணம், கூடி ஒன்றாக அனைவரும் ஒரே குடும்பத்தில் இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள், ஏற்ற தாழ்வுகள் போன்ற காரணங்களால் சண்டைகளும் சச்சரவுகளும் தான் உருவாகும் என்பதனால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். மேலும் இது போன்ற சச்சரவுகள் குடும்பங்களில் மட்டுமில்லாமல் வேலை பார்க்கும் இடம், படிக்கும் இடம், ஏன் பஸ்ஸில், கடை தெருக்களில் என எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. சண்டை என்ற வார்த்தை வெவ்வேறு பெயர்களால் சொல்லப்படுகின்றது. யுத்தம், தகராறு, சச்சரவு, வாக்குவாதம், கைகலப்பு, கலகம், கிளர்ச்சி என்று பல பெயர்கள் இதற்கு உண்டு. வேதம் சண்டைக்கான 12 முக்கிய காரணங்களை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. முதலாவது, அகங்காரத்தினால் சண்டை வரும். சங்கீதம் 31:20 சொல்கின்றது, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகின்றீர். இரண்டாவது, கோபக்காரனால் சண்டை வரும். நீதிமொழிகள் 15:18 கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லுகிறது. மூன்றாவது, மாறுபாடுள்ளவனால் சண்டை வரும். நீதிமொழிகள் 16:28 மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதத்தையும் பிரித்து விடுகிறான். நான்காவது, விவாதத்தினால் சண்டை வரும். நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்கின்றது. ஐந்தாவது, மதுபானத்தினால் சண்டை வரும். நீதிமொழிகள் 23:29-30 ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று வேதம் இன்றைய நடைமுறையில் இருக்கின்ற காரியங்களை எவ்வளவு தெள்ள தெளிவாக சொல்கின்றது பாருங்கள். ஆம், இன்றைக்கு மதுபானத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆறாவதாக, கோல் சொல்லுகிறவனால் சண்டை வரும். நீதிமொழிகள் 26:20 விறகில்லாமல் நெருப்பு அவியும்,
கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று சொல்கின்றது. 7வது, இருமா பிள்ளவனால் சண்டை வரும். 1 தீமோத்தேயு 6:4 அவன் இருமா பிள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் உண்டாகும். 8வது, புத்தியீனமும் முட்டாள்தனமான தர்க்கங்களால் சண்டை வரும் என்று சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2:23 புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு என்று சொல்கின்றது. 9வது, வாக்குவாதங்களால் சண்டை வரும். தீத்து 3:9 புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகின்ற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் என்று வேதம் சொல்கின்றது. 10வது, நம் அவயங்களில் போர் செய்கின்ற இச்சைகளினால் சண்டை வரும். யாக்கோபு 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகின்றது? உங்கள் அவயங்களில் போர் செய்கின்ற இச்சைகளினால் அல்லவா? 11வது, சண்டை செய்ய விரும்புகின்றவனால் சண்டை வரும். நீதிமொழிகள் 26:21 கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் என்று வேதம் சொல்கின்றது. 12 கோபத்தை கிண்டி விடுவதால் சண்டை வரும். நீதிமொழிகள் 30:33 பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று சொல்கின்றது. இப்படி சண்டை வருகிறதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எந்த விதத்திலும் சண்டை போடுவது நல்லதே அல்ல. ஏனென்றால் சண்டையினால் பல குடும்பங்கள் பிரிந்து போய்விடுகின்றது. சண்டையினால் உறவுகள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றது. என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் என்பது மிகவும் முக்கியம். ஒரு சதுரங்க விளையாட்டிலே ஒரு சின்ன நகர்வு கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். அதுபோலத்தான் நம்முடைய குடும்பத்திலே நடக்கின்ற ஒரு சின்ன எதிர்மறையான காரியம் கூட உறவுகளுக்குள் ஒரு மிக பெரிய விரிசலை, பிரிவை, பகையை உண்டாக்கி விடக்கூடும். இப்படி குடும்பங்களில் நடக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்காக தலைமுறையாக பேசாமல் வைராக்கியத்தை காத்து கொள்கின்ற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்படி வைராக்கியமாக ஒருவர் பேசாமல் எங்காவது குடும்ப விழாக்களில் பார்த்தால் கூட முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வதால், அல்லது நீ வருகின்ற விசேஷத்திற்கு நான் வரமாட்டேன் என்று வீம்பு பிடிக்கிறதால் என்ன லாபத்தை, சந்தோஷத்தை நாம் பார்த்துவிடப் போகின்றோம்? இதெல்லாம் நடக்கின்றது ஆண்டவரை அறியாத குடும்பங்களில் இல்லை, ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ விசுவாசிகள் இப்படி இருக்கின்றதை நாம் பார்த்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கின்றது மிகவும் வருத்தமான ஒரு காரியம். இப்படியாக இருக்கின்றதால் 4 பேர் 4 விதமாக பேசுகிறதற்கு நாமே இடம் கொடுத்து விடுகின்றோம். நம்முடைய சாட்சி கெட்டு போகின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் உறவு முறைகளை தெரிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். இன்னும் சில இடங்களில் அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா என்று தெரிந்தும் பெரியவர்களுக்குள் இருக்கின்ற பகை எண்ணத்தால் பேசக்கூடாதபடி பிள்ளைகள் அடக்கி வைக்கப்படுகிறார்கள். தேவையில்லாத பகை எண்ணங்களை மறந்துவிட்டு, சண்டைகள், கோபங்கள், கசப்புகளை விட்டுவிட்டு, மன்னிக்க வேண்டிய காரியங்களை மன்னித்து உறவுகளை நேசிப்போம். மாத்திரமல்ல, நம் அடுத்த தலைமுறையினருக்கும் உறவுகளின் முக்கியத்துவத்தை, உறவுகளின் மதிப்பை, தேவையை, உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிக் கொடுப்போம். ஏன், சண்டையினால் குடும்பங்கள் மாத்திரமல்ல, சண்டையினால் நண்பர்களும் விரோதிகள் ஆகி விடுகின்றனர். சண்டையினால் தேசங்களும் சீர்குலைந்து போகின்றன.
ஆக மொத்தம் சண்டையினால் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதிலும் நம் மனம் சலித்து போகும் அளவுக்கு எங்கு பார்த்தாலும் சண்டைகள், எதற்கெடுத்தாலும் சண்டைகள், நாடுகளுக்கிடையில், இனங்களுக்கிடையில் யுத்தங்களும் சண்டைகளும் அதிகரித்து வருகின்றது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த யுத்தங்களானது நாடுகள் இனங்களுக்குள் மாத்திரமல்ல, குடும்பங்களுக்குள்ளும் தாராளமாகவே நடைபெறுகின்றது. இது வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்றாலும், இதைவிட வேதனைக்குரிய விஷயம் ஆவிக்குரிய குடும்பம் என அழைக்கப்படும் சபைக்குள்ளும் இன்று யுத்தங்களும் சண்டைகளும் மிக அதிகமாக காணப்படுவதுதான். இது நேற்று இன்று நடக்கின்ற ஒரு காரியம் அல்ல. இது ஆரம்ப சபைகளிலும் இருந்திருக்கிறது என்பதை யாக்கோபு எழுதியதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். சபைகளுக்குள்ளே நடைபெறும் யுத்தங்களையும் சண்டைகளையும் குறித்து யாக்கோபு எழுதும்போது இவை உங்களுக்குள்ளே எதினால் வருகின்றது என்ற கேள்வியை முன்வைக்கின்றார். இந்த கேள்வியின் மூலம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சிந்திக்க வைக்கின்றார். பின் அவரே அதற்கான காரணத்தையும் இங்கு கூறுகின்றார். உங்கள் அவயங்களில் போர் செய்கின்ற இச்சைகளினால் அல்லவா? இன்றைக்கு நான் என்ற பெருமை, எனது யோசனைகள், எனது திட்டங்கள், இவைகள்தான் செய்யப்பட வேண்டும் என்ற மேட்டிமையான எண்ணம், இவைகள்தான் இன்று சபைகளில் சண்டைகள் உருவாவதற்கான காரணங்கள். இன்று சண்டைகள் இல்லாத ஒரு சபை ஐக்கியத்தை காண்பது என்பது அரிதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, சபை என்பது யார்? நாம் தான் சபை. சபை என்பது ஒரு குடும்பம் என்கின்றோம். ஒரே தேவனையே ஆராதிக்கின்றோம். கர்த்தரே நமது குடும்பத்தின் தலைவராய் இருக்கின்றார். நாம் எல்லோரும் அவருக்குள் சகோதரர்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் சண்டைகளுக்கும் யுத்தங்களுக்கும் இடமளித்தால் அது நிச்சயம் பிரிவினையில்தான் முடிவடையும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதன் காரணம் என்ன? பிறரை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை, குற்றங்களை மன்னிக்க முடியாத கடின இருதயம், பலவித பதவி ஆசைகள். இந்த இச்சைகளுக்கு நாம் இடமளிக்கும் போதுதான் தேவையற்ற பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருகின்றது. நிச்சயம் நம்முடைய தேவன் இதை அருவருக்கின்றார் என்று நான் சொல்வேன். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் முதல் சண்டை ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். இரண்டாவதாக ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின சண்டை என்று பார்த்தோம் என்றால் பார்வோன், மோவாபியர், அம்மோனியர், ஏத்தியர், பெலிஸ்தியர் என்று எல்லாரும் எப்போதும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக சண்டைக்கு வந்தனர் என்று நாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். குடும்பத்தில் சண்டை என்று பார்த்தோம் என்றால் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் மோசே சிப்போரால் என்னும் எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்தவளை திருமணம் செய்ததால் மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். காரணம், சிப்போரால் அவர்களை போன்ற எபிரேய பெண் இல்லை. மோசே இந்த பெண்ணை மணந்திருக்க கூடாது என்று மிரியாமும் ஆரோனும் மோசேயிடம் சண்டை போடும் விதத்தில் நடந்து கொண்டனர். இன்றைக்கும் கூட பல குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதல் காரணம் நாவை கட்டுப்படுத்தாததுதான். இன்றைக்கு இதே தவறைதான் நாமும் செய்கின்றோம். அவர்கள் குடும்பம் அப்படி, இவர்கள் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, தாய் தகப்பன் சரியில்லை, பணத்தின் அருமை தெரியவில்லை, என்ன குடும்பமோ, என்ன பழக்க வழக்கமோ என்று நாம் நம்முடைய உறவுகள் பற்றி பேசுகின்ற காரியங்கள் சண்டையை மூட்டி விடுகின்றதை போல் இருக்கின்றது. ஆனால் மோசேயினுடைய குடும்ப சண்டையில் ஒன்றே ஒன்று குறைவுபட்டது. அது என்ன? சிப்போராளுடைய எதிர் வார்த்தைகள். ஆரோன் மிரியாமின் தாக்குதலுக்கு சிப்போரால் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசியதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம்தான். அது மட்டுமல்ல, சிப்போரால் இதை மோசேயிடம் கண்ணீரோடு கொண்டு போய் குறை கூறியதாகவும் வேதம் சொல்லவில்லை. நாம இருந்திருந்தால் ஒருவேளை என்ன செய்திருப்போம்? தனிமையில் சிறிது நேரம் கிடைத்த உடனே நம்முடைய நாத்தனார் அல்லது மைத்துனர் பேசிய எல்லாவற்றையும்
கொட்டி தீர்த்து வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வருகிறதற்கு நம் காரணமாகி கூட இருந்திருக்கலாம். ஆனால் சிப்போராலின் அருமையான குணத்தை இங்கு நாம் பார்க்கின்றோம். எந்த நேரத்தில் அமைதியாய் இருந்தால் குடும்பத்தில் அமைதியை காக்க முடியுமோ அந்த நேரத்தில் அமைதியாய் இருப்பதே ஒரு நல்ல குடும்ப பெண்ணிற்கு அழகாயிருக்கின்றது. அந்த அழகு இந்த புறஜாதியான பெண்ணிடம் சற்று அதிகமாகவே இருந்தது என்று சொல்லலாம். இன்று குடும்ப பிரச்சனையால் சிப்போராலை போல அமைதியாக யாரும் பார்க்காத இடத்தில் ஒருவேளை நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் சண்டை போடாதபடி அமைதியாய் பொறுத்து கொண்டிருப்பதை மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் கணவரிடம் அல்லது மனைவியிடம் நீங்கள் சொல்ல முடியாதபடி தவிக்கும் வேதனைகளை கர்த்தர் அறிவார். அவர் நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வார். வேதம் சொல்கின்றது, நீதிமொழிகள் 17:27, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகின்றான். உங்களால் தாங்க முடியாத வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழுந்தாலும் உங்களுடைய குடும்ப அமைதிக்காக, உங்களுடைய குடும்ப நலனுக்காக சண்டைக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாதபடி உங்கள் வார்த்தைகளை நீங்கள் அடக்கும் போது குடும்பத்தில் சண்டை என்கின்ற பேச்சுக்கே இடமே இல்லாமல் போய்விடும். நம்மால் தாங்க முடியாத வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் விழுந்தாலும் நம்முடைய குடும்ப அமைதிக்காக சண்டைக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாதபடி நம்முடைய வார்த்தைகளை நாம் அடக்கும் போது குடும்பத்தில் சண்டை என்கின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் இல்லையா? நீதிமொழிகளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகள் 19:13, மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. நீதிமொழிகள் 21:9, சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். நீதிமொழிகள் 27:15, அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி என்று சண்டையினால் உண்டாகும் பாதிப்பை காட்டுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து எதற்கெடுத்தாலும் சண்டை போடும் பழக்கம் நம்மிடம் இல்லாமல் இருப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இது ஒரு நல்ல பண்பு கிடையாது. வேதமும் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஓயாத மழை நாட்களில் ஒரு வீடு தொடர்ந்து ஒழுகிக் கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப எரிச்சலா இருக்கும் இல்லையா? அதை சரி செய்ய நம்மாலான முயற்சிகளை செய்வோம். முடியவே முடியலன்னா என்ன பண்ணுவோம்? வீட்டையே மாற்றி விடுவோம். ஆதலால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி ஆகிவிடக்கூடாது. அமைதியாக பொறுமையாக பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு குடும்பம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சண்டை எதனால் வருகிறது என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். யாக்கோபு 4:1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகின்றது? உங்கள் அவயங்களில் போர் செய்கின்ற இச்சைகளினால் அல்லவா என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை இயக்குகின்ற இச்சைகளை அடையாளம் கண்டு சண்டை வராதபடி அதை தூண்டிவிடுகின்ற எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு அகற்றி போடுவோம். அன்பிலே பிணைக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்து காட்டிய தாழ்மையின் பாதையில் ஒரே குடும்பமாக ஐக்கியமாக செயற்பட்டு சமாதானத்தோடு வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற சண்டையை நாம் போடக்கூடாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு கேட்ட இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிற, சீர்படுத்துகிற தேவனுடைய அன்பின் வார்த்தைகளாக, ஆலோசனையாக இருக்கும் என்று நம்புகிறேன். என் அன்பு தேவஜனமே, சண்டை போடுதல், ஃபைட்டிங், ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த இந்த சண்டை இதுவரைக்கும் ஓயாமலே அநேக குடும்பங்களுடைய ஒற்றுமையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அழித்து போடுகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சண்டைகளின் காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தேன். இப்படிப்பட்ட சண்டைகள் உருவாகிறதுக்கு காரணம் என்ன என்று நினைத்து பார்த்தேன்.
நாம் நினைக்கிறோம் இந்த சண்டைகள் மனிதர்களால், தேசங்களால் உருவாகிறது, சில காரணத்தின் நிமித்தம், பிரிவின எண்ணங்கள் நிமித்தம், கசப்பு நிமித்தம் உருவாகிறது என்று நாம் எண்ணலாம். ஆனால் வேதத்தை நீங்கள் பார்ப்பீரானால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வான மண்டல சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, சவுல் ராஜா தாவீதை அதிகமா நேசித்தார். அவர்தான் தாவீதை தன் அரண்மனைக்கு கொண்டு வந்ததுக்கே காரணம் அவர்தான். மேலும் தாவீது கோலியாத்தை மேற்கொண்டபடினால் தன் மகளை திருமணம் செய்து வைத்ததே இந்த சவுல் தான். இப்படிப்பட்ட ஒரு நட்பு, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்தது. அப்படி இருந்திருந்த போதிலும் ஏன் இந்த பகை, ஏன் இந்த கோபம் என்று சற்று யோசித்து பார்த்தேன். ஒருவேளை சவுலை சுற்றி இருந்த ஜனங்கள் தாவீதுடைய வளர்ச்சியை பார்த்தவர்கள், தாவீதுடைய முன்னேற்றத்தை பார்த்தவர்கள் பொறாமை கொண்டிருக்கலாம், கோபம் அடைந்திருக்கலாம், அவருடைய புகழ்ச்சியை பார்த்து எரிச்சல் அடைந்திருக்கலாம். அவர்கள் ஒருவேளை சவுலிடத்தில் போய் தாவீதை குறித்து தவறாக, தப்பாக, உண்மையற்ற காரியங்களை சொல்லியிருக்கலாம். அதனால் எரிச்சல் அடைந்த இந்த சவுலுக்குள் பகை வந்தது. தாவீதை கொலை செய்ய எத்தனைக்கத்தக்கதாக அவருடைய எண்ணம் மாறினதை பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆதல் தான் வேத வசனம் சொல்லுகிறது, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சவுல் செய்த ஒரே ஒரு தவறு, அந்த ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தான். பிசாசானுடைய சொற்களுக்கு சவுல் அவன் விதைத்த விதைகளை தன் சிந்தையிலே விதைக்கப்பட அவன் இடம் கொடுத்தான், செவி கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். எனக்கு அன்பானவர்களே, ஆதலால் இந்த சண்டைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். யாவரோடு சமாதானமாயிருப்போம், யாவரோடு ஒற்றுமையாயிருப்போம். ஏனால் அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆதலால் அன்பானவர்களே, இனி ஒரு தீர்மானம் எடுப்போம். இதுவரைக்கும் சத்ரு பலவிதமான விதைகள் நம்முடைய வாழ்க்கையில மனதில் விதைத்திருக்கலாம். இனி கோபத்தை அல்ல, பகை அல்ல, சண்டை அல்ல, அன்பையே நம் மனதில் விதைக்க நம்மை அர்ப்பணிப்போம். சமாதானத்தை விதைக்க நாம் அர்ப்பணிப்போம். ஒற்றுமையை விதைக்க நம் உள்ளத்தை தெரிந்து கொடுப்போம். தேவன் மேன்மையான காரியங்கள் செய்வார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரிகளை நாங்கள் சபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலும் உம்முடைய கரத்தில் நாம் வைக்கிறோம். எங்கள் நாவை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தையை உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் அன்பு மட்டும் இருக்கட்டும், சமாதானம் மட்டும் இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற குணத்தை எங்களுக்கு தாங்க, விட்டு கொடுக்கிற அந்த மனநிலையை தாங்க ராஜா. அப்பா, எங்கள் உள்ளத்திலே உம்முக்குள் இருந்த அதே தெய்வீக அன்பினால் நிறைத்தரும். செமையான பாதையில நடத்துங்க. நல்ல செய்திகளை காண கேட்க கிருபை தாங்க. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.